சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட ஒரு 40 தொகுதிகளில் மதுராந்தகத்தில் மட்டும்தான் தோல்வி திமுகவுக்கு. அதுக்கு மல்லை சத்யா என்ன சொல்ல போறாரு அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாரு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் நான் 100% வெற்றி பெறுவேன் நம்பிக்கையில் இருந்தவன். கடைசி நேரத்தில் அந்த பணம் பாதாள வரையிலும் பாயினும் போது என்னை எதிர்த்து நின்ற வேட்பாளர் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு, அதிமுக வேட்பாளர் வாக்காளர்கள் பணம் போயிடுச்சு. அதால் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி இழந்திருக்கிறேன். ஆனால் இதற்கு முன்ன போட்டிட்ட எல்லா தொகுதிகளையும் நீங்கள் தேர்தலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி வெற்றி பெற முடியாது என்ற சூழல் தான், மரணம் நிச்சயம் அறிந்த பின்னால் தான் நாங்கள் போய் களத்தில் நின்னோம். தலைவர் மாதிரி கோயில்பட்டியில் பேக்கப் ஆகலை. நாங்கள் என்னை வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி அந்த தேர்தல் நிற்க வச்சாங்க. 2006 நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா கொள்கை ரீதியாக நான் முரண்படுறேன். அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது, 19 மாதம் நீங்கள் உங்களை ஜெயிலில் வச்சவங்க கூட நீங்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும், இது நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, கள நிலவரம் நமக்கு எதிராக மாறுது அப்படின்னாங்க. ஆனால் பெரும்பான்மை அந்த ஆண்மை இந்த ஆண்மைன்னு சொல்லி எடுத்துன்னு போனாங்க. மொத்தம் 29 தொகுதியில் தோல்வி தழுவினாங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.